ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 23 தான் பார்க்க போகிறோம். ஸோ 23ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃபில்லிங்கில் வித்தவுட் லோடிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி இன்ச்சு ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த அகலத்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். சரிங்களா? கோடு போட்டு மே பக்கத்துக்கு ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 6 சென்டிமீட்டர் வரும், இங்கே வந்து 4 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஸ்கேலை இப்படி வச்சுட்டு முதல் 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பெருசாக போட்டுக்கோங்க அந்த கோடை. சரிங்களா? இப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா? இந்த மாதிரி பெருசாக போட்டுக்குங்க. பெருசாக போட்டு உங்களுடைய டைரெக்ஷன் வந்து இந்த பக்கமாக இருக்க மாதிரி போட்டுக்குங்க. அடுத்து அதே மாதிரி இப்படி அளவு வச்சு ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1க்கு அப்புறம் வந்து 2 பண்ணாமல் அப்போ 3 பண்ணுறோம், இப்போ 4 இல்லாமல் 5 பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டு இந்த பக்கமாக ஒரு ஆரோ மார்க் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு வாங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நீடில் வந்து தூளிப்பில் 13 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? எப்பயும் போல் த்ரெட்டை வந்து கீழே எண்ணாட் போட்டு அந்த முடிச்சு போட்டு நான் எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லி தரது புரியுது அப்படி சொல்லி நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. எப்பயும் போல் இந்த மேலேருந்து த்ரெட்டை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மேலேருந்து நான் உங்களுக்கு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்து இப்போ எங்கே ஸ்டிச் போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2ஆவது மார்க் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த பக்கம் நம்ம டைரெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? கூட லாங் ஸ்டிச்லாம் போட வேண்டாம். அப்புறம் 3 விட்டு இப்போ 3க்கு வந்து இது 1 இது 2, அடுத்து 3 விட்டு என்ன பண்ணுறோம், 4க்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ 4க்கு ஒரு ஸ்டிச்சு. அடுத்து 5 விட்டு 6க்கு போடுறப்ப கொஞ்சம் மேலே தள்ளி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அப்படியே பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு லைனு. அப்போது செகண்ட் லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா ஒட்டி ஒட்டி போடுங்க. செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 3 விட்டு 4த்துக்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 5த்துக்கு போடுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கீழே தள்ளி போட்டு ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கமாக ஆப்போசிட் சைட் பக்கம் டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி தான் அடுத்து 2ஆவதுக்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 4ஆவதுக்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 6ஆவதுக்கு போடுறப்ப என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டு கோட்டுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான் எடுத்துகிட்டு. சரிங்களா? இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து எடுத்துக்கிறேன் த்ரெட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான், இப்போ திரும்ப இந்த 2ஆவது லைனுக்கு பக்கத்துலேயே போடணும், ரொம்ப தூரமாக போட்டுறாதீங்க. சரிங்களா? பக்கத்துலேயே போட்டால் தான் அந்த கோடு வந்து விசிபிளாக தெரியாது உங்களுக்கு, அந்த கீழே இருக்க கிளாத்து. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துக்கு கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? இப்போ இங்கே போகிறப்ப ஒரு குட்டி ஸ்டிச்சு, பக்கத்தில் மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 மார்க் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் 4 மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை வந்து இந்த பக்கம் டைரெக்ஷனில் போட்டுக்குங்க. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்டில் போட்டுக்குங்க. இந்த பக்கம் 2 4 1 3 5 போடுறது வந்து லெஃப்ட் சைடு போட்டுக்குங்க. இப்போ எனக்கு வந்து இங்கிட்ட வந்து 6 ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்கே தானே கொண்டு வந்தோம், இந்த செகண்டுக்கு தானே கொண்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டுலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்,
இந்த ஸ்டிச் வந்து ஒரு 5 லைன், இப்போ நான் 5 போட்டிருக்கீங்கன்னு 5 போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் வந்து ஒரு 5 போடுறோம் நம்ம, சரிங்களா? அப்போ வந்து அந்த லைனில் போடாமல் அதுக்கு பக்கத்தில் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் போடுறோம். எப்படின்னா இப்போ வந்து நம்ம 2 4 போட்டோமா, அது 5 போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா 1ல் ஸ்டிச் போட்டுட்டு 2ல் போடாமல் 3க்கு போடுறோம். அது மாதிரி 4க்கு போடாமல் 5க்கு போடுறோம். இந்த மாதிரி வந்து போடணும், சரிங்களா? போட்டுட்டு எப்பயும் போல் அந்த கோட்டுக்கு மேலே உள்பக்கமாக ஒரு குத்து, அந்த கோட்டு மேலே ஒரு குத்து குத்திட்டு அப்படியே பக்கத்து சைடு டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நீடியில் வெளியே எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா வீடியோவில்? இப்போ என்ன பண்ணணும், இங்கே நான் ஒரு குத்து, அப்புறம் இந்த இடத்துல ஒரு குத்து. ஸோ இது பார்க்குறக்கே உங்களுக்கு லுக் ரொம்ப இதாக தெரியும், அழகாக. ஸோ இப்போ இந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு குத்து, அந்த கோட்டு மேலே ஒரு குத்து, அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு குத்து. அதே மாதிரி இப்போ த்ரெட்டை எடுத்துகிட்டு வரோம். இங்கே நட்ட ஒரு குத்து, இங்கே நட்ட ஒரு குத்து, இங்கே ஒன்று விட்டு ஒன்று குத்துறோம் நம்ம, சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு குத்து குத்தி கோட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே பக்கத்து பக்கம் டேர்ன் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அகைன் அதே மாதிரி தான் கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி கொண்டு வந்து அடுத்துள்ளதை விட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ஃபஸ்ட்டுக்கு, சரிங்களா, போட்டுக்கிறேன் நான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங்கில் வித்தவுட் லோடிங், சரிங்களா? இது வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போடாமல் போடுற ஸ்டிச்சு. அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக இப்படியே போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி இப்போ இங்கேயே வந்து நான் 6 லைன் போட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும், சரிங்களா? இந்த பக்கத்தில் போடுற ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. கொஞ்சம் வெடுக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ரொம்ப லென்த்தியாகவும் போட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து போட்டேன். இப்போ அதே மாதிரி கீழே இருந்து மறுபடியும் மேலே போய்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ நல்லா ஒட்டி ஒட்டி போடுங்க. நான் கொஞ்சம் விரித்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து நல்லா ஒட்டி ஒட்டி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ போட்டு என்ன பண்ணுறேன் நான், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு 5 லைன் வந்து முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இங்கே நான் கேப்பாக போட்டேன், இங்கே கொஞ்சம் கேப் இல்லாமல் போடுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன், 1 விட்டு இப்போ 2ல் போட போகிறீங்கன்னு. ஸோ புரியுதா நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு? நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், இப்போ அதே மாதிரி கீழே இருக்க ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த லைனை விட்டு அதுக்கு அடுத்த லைனில் ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட போகிறோம், சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் ஸ்டிச் போடாமல் செகண்டில் ஒரு ஸ்டிச்சு, தேர்டில் போடாமல் ஃபோர்த்துக்கு ஒரு ஸ்டிச்சு, ஃபிஃப்த்து போடாமல் சிக்ஸ்த்துக்கு ஒரு ஸ்டிச், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டு இது மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க, சரிங்களா? நல்லா நீட் அண்ட் க்ளீனாக போட்டிருக்கணும். நான் போட்டிருக்க மாதிரி கேப்பாக போடாதீங்க, சரிங்களா? ஸோ யாராச்சும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி நான் இதில் வந்து ஒரு 6 லைன் போட்டுக்கிறேன் இதில் வேணும், சரிங்களா? இதே மாதிரி ஒரு 6 லைன் நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக எடுத்து அப்லோட் பண்ணுவேன், பட் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் நான் பாதியாக எடுக்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே போடுங்க சிஸ்டர், டைம் நிறைய ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து போட்டுட்டேன். சரி, உங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, செகண்டு விட்டு தேர்டில் ஒரு ஸ்டிச்சு, அண்ட் ஃபோர்த்து விட்டு ஃபிஃப்த்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சிக்ஸ்த்தில் எப்பயும் போல் இந்த இடத்துல ஒரு குத்து, இந்த கோட்டு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, பக்கத்தில் டேர்ன் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து ஆப்போசிட் போயிட்டு கீழேருந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஸ்டிச்சு, செகண்டு விட்டு இந்த இடத்துல தேர்டில் ஒரு ஸ்டிச்சு,
4th விட்டு 5th ஒரு ஸ்டிச்சு வந்து ஒன்று விட்டு ஒன்று போடணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறத விட வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து புரியும். ஓகேவா? இதே மாதிரி குட்டி குட்டியான ஸ்டிச்சஸாக போட்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸு சில்க் த்ரெட் இன்னும் போட வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லைன்னா வீடியோ கால் மூலிமா உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் இங்கே வந்து நம்ம போன கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம், எண்ணாட் போட்டு எடுத்துருப்போம். இங்கே வந்து எண்ணாட் போடுறதில்ல, அப்படியே ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இங்கே கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இங்கே இந்த கோட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, கோட்டு மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, இந்த 1ல் 1, 2 விட்டு 3ல் 1, அகைன் 4 விட்டு 5ல் 1, திரும்ப 6ல் போடுறப்ப லைனுக்கு உள் பக்கமாக 1, லைனுக்கு மேலே 1, பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. இப்போ கீழேருந்து போகிறப்ப இதான் 1ஆம் நம்பரு, 1ஆம் நம்பரில் 1, 2 விட்டு 3 1, 4 விட்டு 5 1, அப்புறம் எப்பயும் போல் 6 கிட்ட ஒரு ஸ்டிச்சு, அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. இப்போ இது எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு 6 போட்டு அடுத்த 6 போட்டேன்னா, இப்போ எப்பயும் போல் ஒரில் ஃபஸ்ட்டு விட்டு செகண்டில் ஒரு ஸ்டிச்சு, 3rd விட்டு 4th ஒரு ஸ்டிச்சு, 5th விட்டு 6th ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, இது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் கீழே 1 விட்டுருங்க, 2க்கு ஒரு ஸ்டிச்சு, 3 விட்டு 4க்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அப்படியே அகெயின் மேலே கொண்டு போய் எப்பயும் போல் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு உங்கள் பக்கமாக நீங்கள் டேர்ன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 1 விட்டுட்டு 2க்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 3 விட்டு 4க்கு ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 6க்கு வந்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து வரணும். சரிங்களா? பக்கத்தில் எப்பயும் போலேன்னு ஒரு குட்டி நாட் போட்டுக்கலாம், லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டிச் இதோட வந்து முடியுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கேப்பாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேப்பாக போடக்கூடாது, நல்லா ஒட்டி நெருக்கமாக தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சரிங்களா? ஸோ போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து எண்ணாட் போட்டுக்கிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவையாச்சும் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்து ஸ்டிச் அவுறாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணிடலாம். இல்லைன்னா இழுத்து பார்க்குறப்ப ஸ்டிச் வந்து உருவிட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எண்ணாட் வந்து சரியாக விழுகலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எண்ணாட் போட்டேன், பட் உருவிட்டு வந்து வந்துருச்சு. அதனால் நான் அகைன் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எண்ணாட்டை. ஸோ எண்ணாட் கிளாஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் ஒட்டி இந்த கேப் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. சரிங்களா? அது மாதிரி ஒட்டி ட்ரை பண்ணி எனக்கு குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.